ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா. இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக gift ஓப்பன் பண்ணுற மாதிரி எண்ட் பண்ணேன். ஸோ இப்போது அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 புக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து அடிக்கடி குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது நிறைய மணி சேவ் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து வேலைக்கு போகிறாங்க. அண்டு இத்தனை வருஷம் தனியாக இருக்கிறதால அவங்களுக்கு மணி வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறதாலையும், அப்புறம் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே 10 வயசுலேருந்தே வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கும் அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நிறைய மணி சேவ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ்ஃபுல்லான திங்ஸ்க்கு மட்டும்தான் மணி ஸ்பெண்ட் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் வந்து மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. அதனால் இந்த புக் வந்து வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நான் வந்து எனக்கோ மணியோட ஒரு இது வந்து தெரியாது. அதனால் என்னால் வந்து அதை பற்றி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்க இந்த புக்கை படித்தாங்கன்னா இன்னும் நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் புக் படிக்கிற ஹேபிட்டையும் அவங்களுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச இதிலேருந்து புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம் ஈவினிங்காக. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock மேலேயே ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் வந்து 7:10. ஸோ இப்பயே பார்த்திங்கன்னா வெளியே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு தெரியும். வெயில் வந்து அவ்வளோ வெயில். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து காரில் ஏறுறதுக்குள்ளே செம வேர்வை. டெம்பரேச்சர் வந்து 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் காரில் வந்து உட்காந்தது அப்படியே குளித்த மாதிரி ஆயிட்டோம். அதனால தான் என்னமோ வீட்டுக்குள்ளேருந்து யாரும் வெளியே வரமாட்டிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் வில்லால் நான் ஒருத்தரை கூட பார்க்கவே இல்லை வெளியே. இங்கே வந்து சம்மர் வெக்கேஷன் தான் போய்கிட்டுருக்கு. குழந்தைங்களுக்குலாம் லீவு தான். அண்ட் பாப்பாவை வந்து இன்னும் நான் ஸ்கூல் சேர்க்கலை. ஏன்னா இங்கே வந்து அட்மிஷன் எல்லாம் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பரில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் பிளேஸ்மெண்ட் எதுவும் இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் 2 மந்த்தில் அவங்களும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அவள் ஸ்கூல் போய் 5 மந்த்ஸ் கிட்டே இருக்கும். நம்ம இந்தியாவில் படிக்கும்போது யூகேஜி முடித்தாங்க. அப்போ வந்து February March 1லாம் எண்ட் ஆயிடுச்சு ஸ்கூலு. ஸோ February லாஸ்ட்டு March 1லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா March, April, May, June, July 5 மந்த்ஸ் கிட்ட அவங்க வந்து வீட்டிலையே தான் இருக்கிறாங்க. அவளுக்கும் போர் அடிக்குது. திருப்பி கேட்டுகிட்டே இருப்பா, அம்மா எப்போ ஸ்கூல் போகலான்னு. ஸோ சீக்கிரமாக ஸ்கூல் அவளை சேர்த்து விடணும் இங்கே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து இருட்டிக்கிட்டு வருது. வெளியே லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 7:15 கிட்ட ஆகுது. செவன் 45க்கெலாம் நாங்கள் வந்து கோயிலை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போக ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் ஆளுங்களும் வந்து நிறைய இருந்தாங்க, கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து கோயில் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு 2-3 டெம்பிள் கிட்ட தான் இருக்குது. அதனால் சாட்டர்டே எல்லோரும் தமிழ் ஆளுங்க அப்புறம் மலையாளிஸ் அவங்கெல்லாம் கோயிலுக்கு வருவாங்க.
கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் ஏரியாஸும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேன்றதால பார்க்கிங்கே ஃபுல்லாகி அதுக்கப்புறமா கோயிலுக்கு பேக் சைடு வந்து காரை பார்க் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து கோயில். வெளியவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உள்ளேயும் அவ்வளோ சைலண்ட்டாக அந்த சாமியோட சிலைலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பர்துபாயில் இருக்கிற கோயிலுக்கு போவோம். அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போன ஃபீலே இருக்காது. எப்படின்னா கடைக்கு உள்ளே போய் அப்புறம் உள்ளே வந்து சாமி சிலை வச்சுருப்பாங்க. அதை கும்பிட்டுட்டு கடைக்கு உள்ளோடி தான் வர மாதிரி இருக்கும். ஒரு கடைக்குள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர இது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இங்கே வந்து ரொம்ப அமைதியாக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட உள்ளே உட்காந்துட்டு வந்தோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் உள்ளே உட்கார்றதுக்கே. ஸோ இதுதான் பேக் சைடு கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து ஃப்ரண்ட் சைடோடி நடந்து வந்துட்டுருக்கோம். பார்க்கிங் ஏரியாவில் கார் பார்க் பண்ணோம் அப்படின்னா அப்படியே லிஃப்ட்டில் ஏறி ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கை கால் முகம் கழுவிட்டு உள்ள கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வெளியவே வந்து ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே போகணும். இதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து அலௌடு இல்லை, ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அண்ட் உள்ளே வந்து சாமி சிலைங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா காமாக ஒரு அமைதியாக இருக்கும். இதுதான் வந்து உள்ளே போனதும் இருக்கிற இது. நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிலையாக சாமி சிலை வச்சுருக்குறாங்க. அண்ட் முன்னாடி வந்து நம்ம உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு போனதும் வந்து விநாயகர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் துர்காதேவி, அப்புறம் குருவாயூரப்பர், ஐயப்பர், ராதாகிருஷ்ணா, ஆஞ்சநேயர், ராமர், சீத்தை, அப்புறம் சாய்பாபா, சிவன் பார்வதி, சிவலிங்கம், அப்புறம் முருகர், வள்ளி தெய்வானை. முருகர் வள்ளி தெய்வானை வந்து நம்ம ஊர் கோயிலில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அப்படியே நார்த் இந்தியன் டெம்பிள் மாதிரி இருக்கும். கோயிலுக்கு உள்ளேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பகவத்கீதை வந்து ஒரு கோயிலில் வாங்கணும் அப்படின்னு. ஊரில் இருந்தே நான் வந்து ஆசைப்பட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அங்கே கடை இருந்துச்சு அப்படின்னா, புக் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா போய் பகவத்கீதை இருக்கான்னு பார்ப்பேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு இதுவரை கிடச்சதில்ல. இங்கே வந்ததும் இந்த கோயிலில் வந்து கீழே இருந்துச்சு, பகவத்கீதை வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா புக்குமே அவங்க வச்சுருந்த எல்லா புக்குமே வந்து ஹிந்தியில் அப்புறம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. பகவத்கீதை வந்து ஒரே ஒரு புக் தான் இருந்துச்சு, அதுவும் தமிழில் ஒரே ஒரு புக் தான் இருந்துச்சு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் எனக்கு வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே வேறு. அப்புறம் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இது வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனாலும் ரொம்ப காஸ்ட்லி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வாங்கிக்கலாம், கோயிலில் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அதனால் வாங்கிட்டோம். இதுதான் வந்து கோயில் பிரசாதம். ஒரு ஸ்வீட் போட்டு பேக்கெட் பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. டெய்லி இதுதான் வந்து பிரசாதம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாப்பா வந்து சாமி கும்பிடும்போது கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கையை நீட்டிக்கிட்டு நம்ம ரொம்ப பக்தியாக வேண்டுவோம் இல்லையா, அது மாதிரி வேண்டிகிட்டு இருந்தா. சாமி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவங்க பாப்பாவை பார்த்ததும் சிவலிங்கத்துக்கு மேலே இருந்த மல்லிப்பூவை எடுத்து பாப்பா கையில் போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க சாமிக்கிட்ட கேட்டு. வேண்டாம், அதுவாக வந்தால் நமக்கு வரட்டும், இல்லைனா வேண்டாம், நான் கேட்கல, சாமியே நம்மளை ப்ளெஸ் பண்ணி தரதா இருந்தால் தரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லி முடித்து மறுபடியும் ஒரு சுற்றிட்டு வரேன். போனாங்க, கிடச்சிருச்சு. அதை பார்த்தது இன்னும் ஹாப்பி ஆகிட்டோம். கடவுளே ப்ளெஸ் பண்ணி அதை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக வந்தோம். அந்த டே ஃபுல்லாக நல்லா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.